வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாளை தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு வர இருக்கிறார்கள். ஏன்னா காவிரி டெல்டானா எல்லாம் முடிஞ்சுடுது. அதில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என்று இன்றைக்கு அரசு நிர்வாகத்திற்காக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதி என்பதுதான் தமிழ்நாட்டுடைய தாய்மண். எனவே இந்த தாய்மண்ணிலே ஒரு பகுதியாக இருக்கிற இந்த மயிலாடுதுறையில் புதியதாக மாவட்ட ஆட்சி அலுவலகமும் கட்டப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை அவருடைய திருக்கரத்தாலே திறந்து வைப்பதற்காக நாளை தினம் இங்கே வர இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி அரசாங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பயனாளிகளுக்கெல்லாம் பல திட்டங்களை அவர் திருக்கரத்தால் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மயிலாடுதுறையை பொறுத்தவருக்கு 71 கட்டிடங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு திறந்து வைக்கிற பணியில் ஈடுபடுகிறார்கள். அது ஏறத்தாழ 423.36 கோடி ரூபாய் அதனுடைய திட்ட மதிப்பீடு. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்களால் இப்போ அரசாங்கத்தின் சார்பாக நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு வருங்காலத்திலே கட்டப்படுகிற கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா, இந்த கால்கோல் விழாவை 40 பணிகளுக்கு 88.62 கோடி ரூபாயை கால்கோல் விழாவும் நடத்தியிருக்கிறார்கள். அது அன்னில் மக்களுக்கு நேரடியாக பயன்படுகிற பல்வேறு திட்டங்கள், விவசாய சம்பந்தப்பட்ட திட்டங்கள், சமூக நலன் சார்ந்த திட்டங்கள், இப்படி திட்டங்கள் ஆக ஒட்டுமொத்தமாக 12,653 பயனாளிகளுக்கு ஏறத்தாழ நான் சொன்ன மாதிரி இந்த அடிக்கல் நாட்டு விழா, கட்டடங்கள், இந்த பயனாளிக்குரிய தொகை இதெல்லாம் கூட்டி பார்க்கிற பொழுது நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் 655.44 கோடி ரூபாய்க்குரிய அந்த பயன்பாட்டுகளை வழங்குவதற்காகத்தான் முதலமைச்சர்கள் வர இருக்கிறார்கள். பொதுவாக இந்த கட்டடம் கட்டுவதெல்லாம் பெரும்பான்மையாக பொதுப்பணித்துறையினுடைய பணிகள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தையும் பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் கட்டப்பட்டது. எனவே அந்த திறப்புழாக வருகின்ற காரணத்தினால் அதனுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற நான் காரணத்தினால் விழாக்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக அமைவதற்கு முறையாக இவர்களெல்லாம் பந்தல்லாம் போடப்பட்டிருக்கிறதா, மேடைகள் உறுதித்தன்மையோடு இருக்கிறதா, ஒலி வாங்கி பேசுகிற பொழுது மக்கள் மகிழ்கிற ஒலி வாங்கி முறையாக இருக்கிறதா, மின்சார விளக்குகள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, தரமாகத்தான் இங்கே இந்த பணிகள்லாம் நடைபெறுதா என்று பார்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன். வந்த இடத்துல பணிகள் எல்லாம் சிறப்பாக 2-3 தினங்களாக மாவட்ட ஆட்சித்தருடைய தலைமையில் இந்த மாவட்டத்திற்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய முருகன் அவர்கள், அதை போன்ற பன்னீர்செல்வம் அவர்கள், இவர்களும் முறையாக ஒழுங்காக வேலை பார்க்குறாங்கன்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம பொறுப்பு மந்திரி அவர் என்வரான்மெண்ட் மினிஸ்டர், சுற்றுச்சூழலாம் சரியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற மந்திரி அவர் தான் பொறுப்பு அமைச்சர். அவரும் 4 தினங்கள், ஏன்னா முதலமைச்சர் 26ஆம் தேதி தான் அந்த இதை உறுதி செய்தார். 26ஆம் தேதி தான் உறுதி செய்து என்னிடத்தில் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நான் மாவட்ட ஆட்சியத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். அமைச்சருக்கு தொடர்பு பண்ணிட்டேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முருகனாக தான் உங்களுக்கு பிடிக்குமே, ஆனால் அந்த முருகன் இடத்துலையும் பன்னீர் இடத்துலையும் சொல்லி இந்த பணிகளை நான் செய்ய சொன்னேன். தொடர்ந்து இந்த பணிகள் உங்களுக்கே தெரியும் 4 தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ நான் நின்று பேசினுக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 அடி பள்ளத்தில் தான் இருந்தது. இதெல்லாம் முறையாக அவனுக்கு மண்ணெலாம் போட்டு இப்போ முறையாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும். அதோட மாற்றம் இல்லை. மாவட்ட ஆட்சியர் காலத்திலேருந்து மற்றும் மாவட்ட வரையறை பண்ண காலத்திலேருந்து தலித் அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கு. என்ன சொல்றாரு? எத்தனை துறை இதுல அந்த பில்டிங்ல வருது? பல்வேறு துறைகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வருவாய்த்துறை, அதை போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை. இது உள்ளையா? நாளைக்கு பேசுவேன் இல்லை மேடையில், அதெல்லாம் கேட்க சொல்லிட்டேன். அப்படி நாளைக்கு நான் மேடையில் பேசுவேன் இல்லை, நான் அதெல்லாம் என்ன அந்த சரக்கு இப்பயே எடுத்து விட்டுட்டேன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.